விஜய் மொத்தமா 108 சீட்டு தான் கிடைச்சது. ஆமா, அதுல அவரோட திருச்சியை கழிச்சா கூட 107 தான். 107 சீட்டை வைத்துக்கொண்டு அவர் மட்டும் ஆட்சி அமைக்க முடியாது. நிச்சயமா. ஏன்னா தமிழ்நாட்டுல மினிமம் 118 சீட்டு வேணும். 118 இருந்தால்தான் பெரும்பான்மை. இத மைனாரிட்டி அரசா 2011 2006-11 திமுக மைனாரிட்டி அரசு 97 சீட்டை வச்சுன்னு ஓட்டிட்டாங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அன்னைக்கு காங்கிரஸ் வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. மேபி இன்னைக்கு நான் அப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் எந்த மந்திரி பதவி வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ராகுல் ஏற்கனவே ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆதரவு தருவோன்னு. இன்னைக்கு ஆதரவு கொடுக்கறோன்னு சொல்லிட்டாங்க போலயே. ஆதரவு கொடுக்கறாங்க, அதையும் தாண்டி சில இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவங்க இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 5 சீட் இருக்கு, அவங்களும் துணை முதல் மந்திரி பதவி வேண்டும், இம்பார்ட்டன்ட் மினிஸ்டரியல் போஸ்ட் வேணும் அப்படிலாம் கேட்ட மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் கன்ஃபார்ம்டு நியூஸ். ஏன்னா எதுவுமே கன்ஃபார்ம்டு நியூஸா வராது. கண்டிப்பா. ஸோ ஒன்று முக்கியம் என்ன அப்படின்னா, தனியாக 107 சீட்டை வச்சுட்டு விஜய் ஆட்சி பண்ண முடியாது. ஸோ மற்ற கட்சிகளுடைய இது வேணும். இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே ஜனநாயகத்து மேல அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருது. ஜனநாயகம் தழைக்க வேண்டும். மறுபடியும் எலெக்ஷன் வந்தா மக்களுக்கு தேவையில்லாத செலவு, நாட்டிற்கு தேவையில்லாத செலவு, இதை புரிந்து கொண்டு எல்லா கட்சியும் போட்டா போட்டி. இன்னைக்கு விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். விஜய் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் நான் இன்னும் என்ன கேட்கறேன் அப்படின்னா, எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலில் இந்த மேண்டேட் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க.